மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் மனித எச்சங்கள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் கிணற்றில் இன்று அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. மன்னார் நீதவான் ஆசீர்வாதம் கிரேசியன் அலெக்ஸ் ராஜாவின் உத்தரவிற்கு அமைய காலை 11:30க்கு அகழ்வு பணிகள் ஆரம்பமாகின. காணாமல் போனவர்களின் உறவினர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகளால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அகழ்வு பணிக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மன்னார் நீதவான் ஆசீர்வாதம் கிரேசியன் அலெக்ஸ் ராஜாவின் முன்னிலையில் 16 திணைக்களங்களின் உத்தியோகத்தர்களுடைய பங்கு பெற்றுதலுடன் அகழ்வு பணிகள் இடம்பெற்றன. இன்றைய தினம் 52 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு புதைக்குழி தோண்டப்பட்டதுடன் அதிலிருந்து 5 சென்டிமீட்டர் மற்றும் 3 சென்டிமீட்டர் அளவான 2 எலும்பு துண்டுகள் மீட்கப்பட்டன. மேலும் 45 சிறிய கற்களும் பெரிய கல்லொன்றும் மீட்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இன்று மாலை 5 மணியுடன் அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டதுடன் மீண்டும் நாளை முற்பகல் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. எனினும் அகழ்வு பணிகளுக்கான நிதியை அரசாங்கம் வழங்கவில்லை எனவும் தனியாரின் ஒத்துழைப்புடன் தற்போது அந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மன்னார் மாவட்ட விசேட சட்ட வைத்திய நிபுணர் RAS ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அரசாங்கம் அகழ்வு பணிகளை பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழியை அடுத்து அதனை அண்மித்த பகுதியில் உள்ள கிணறு ஒன்றும் காணாமற் போனோரின் உறவினர்களால் அடையாளம் காணப்பட்டது. அதனை அகழ்வதற்கான உத்தரவு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் சட்ட வைத்திய அதிகாரிகள் வருகை தராமை, சீரற்ற வானிலை உள்ளிட்ட காரணங்களால் அகழ்வு பணிகள் பிற்போடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.